ஒரு மனுஷனுக்குள்ள விடுதலை வரணும்னு சொன்னா அவரோட வார்த்தை மனசுல வந்து அந்த வார்த்தை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம சும்மா யூடியூப்ல பார்த்துட்டு இருப்போம், நம்ம உடஞ்சு போயிருக்கோம்னு தெரியும், நம்மளுடைய சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்போம், இல்ல சும்மா டிவி ஓடிட்டு இருக்கோம். அந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை நம்ம செவிக்குள்ள போய் நம்ம தைரியம் வரும், உள்ளிருந்து சொல்லும், நம்ம இதயத்திலிருந்து சொல்லும், இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார், அந்த சக்தி உன்னை விடுதலையாக உள்ளது உங்களுக்கு சொல்லும். அந்த வார்த்தை என்ன பண்ண தெரியுமா? கிருபையினாலும் சத்தியத்தினாலும். கிருபைனா என்ன? நம்ம பாவம் செஞ்சிருக்கோம், அவர் நம்ம மேல வச்சு இறக்கும். அந்த கிருபை நமக்குள்ள இருக்கிறனால அந்த கிருபையினாலும் அவருடைய சத்தியம், அவருடைய சத்தியம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கிறனால என்ன செய்ய தெரியுமா? கிருபையினும் சத்தியத்தில் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணி அவருடைய மகிமையை கண்டோம். அந்த மகிமை என்ன செய்ய தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அடிமத்திலிருந்து விடுதலையாகும். நாம் கிறிஸ்துவால